வணக்கம். பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் பாஸ்டின். பெரியோர்களே, ஒரு நல்ல வரலாற்று சிறப்புமிக்க மண்ணுன்னா நம்ம அது தமிழ் மண். இந்த உலகத்துக்கு ஒழுக்கத்தையும் உன்னதத்தையும் வளர்ச்சியையும் அத்துணை வாழ்க்கை சித்தாந்தங்களையும் உலகிற்கு சொல்லித்தந்தது நமது தமிழ் மண், தமிழ் சமுதாயம். அதான் உலகத்தினுடைய முதல் பிறப்பே, மனிதனுடைய முதல் பிறப்பிலேயே மனித குலம் வாய் அசைந்த பொழுதே, அவன் உதடுகள் அசைந்த பொழுதே வெளிவந்த மொழி நாம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. பெரியோர்களே, இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பேற்பட்ட உன்னதமான தேசத்தில் இன்னைக்கு எவ்வளவு மனக்கசப்பான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை முறையே மாறி போச்சாங்க. எப்படி நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சாங்கிறத பாரதி சொல்லுவான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா? எட்டயபுரத்து எரிமலை கவிஞருடைய வரிகளை பாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படித்தான் மனுஷன் வாழணும், இதுதான் ஒழுக்கம், இதுதான் இல்லறம், இதுதான் திருமணம், இதுதான் துக்கம், பிரித்து வாழ்க்கையுடைய சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்த நம் தமிழ் தேசத்தில் இன்னைக்கு பாருங்கள், வீட்டுக்கு வீடு புகைப்பழக்கம், மதுப்பழக்கம். ஒன்றை சரி பண்ண முடியுதா சார்? ஒன்றை எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்லியே நம்ம அரசாங்கம் எங்கேருந்து சார் வருது? அடிப்படை வீடு. பெரியோர்களே, நான் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவாக முதல்ல இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் மேடைகளில் அரசியல்வாதிக ஒருத்தருக்கு காது கொடுத்து கேட்க முடியல. ஒருத்தருக்கு விமர்சனங்கள் வைக்கிறத யாராவது ஆமாம் இது இப்படியே கிடக்குது, நீ செஞ்சியா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால் செய்யலை அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறப்ப பேசுகிறாங்க, நாடா இது சுடுகாடு மாதிரி இருக்குதுங்கிறாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 6 மாதத்தில் சொர்க்க பூமியாக இருக்குது. என்ன சார் எல்லாம்? என்ன உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் கோமாவிலையாக கிடக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்களுக்காக தான் அந்த முதல் வீடியோ. முதல்ல உங்கள் வீட்டை சரி பண்ணுங்க. உங்கள் புகைப்பழக்கம்னா இன்றைக்கி 6ஆம் கிளாஸ் படிக்கிறவைய புகைப்பழத்துக்கு அடிமையாக இருக்கான்னா அது யார் குற்றம்? சமுதாயத்தின் மேலே சொல்லுவீங்களா? முதல் குற்றம் உங்கள் மேலே தான். கவிஞன் அழகாக பாடியிருந்தான், தெரியலைங்களா? எத்தனை முறை கேட்டிருக்கோம் கவிஞருடைய பாடலை. இப்போ பாடுறேன், கேளுங்க. இதை மனசில் பதிய வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. ஒரு தாலாட்டு பாடலில் எவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்களா? பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்துயிருப்ப செயல்னா யாரு? வள்ளுவன். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி தந்தது. இப்போ வள்ளுவனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ வள்ளுவர் எவ்வளவு இலக்கியத்தை இதிகாசங்களை படிச்சிருந்தா இப்படி விஷயங்களை சொல்லியிருப்பார். ஆக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தத்தை சொன்னது நம் தமிழ் சமூகம், தமிழ் மொழி. இப்படி உயர்வான குடிப்பிறப்பில் வந்து ஒரு பழக்கத்தை ஒழிக்க முடியுதா சார்? நம்ம வீடுகளில் முதல்ல பிள்ளைகளை அவன்னா உன் பிள்ளை என்னையா அப்படி பூரா சேர்ற பிள்ளை பூரா சரியில்லையா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை அவனோட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் கண்டிக்காதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சமுதாய சீர்கேடு.
ம் குடியை கெடுக்கும், கண்ணுக்கு தெரியாத இடத்துல டாஸ்மார்க்கில் எழுதி வச்சுருக்காங்க மதுக்கடைகளில். இதை முதல்ல நம்ம சரி பண்ணியிருக்கோமா? யாராவது செய்ய முடியுதா? ஆட்சிக்கு வர்றவங்க இதை செய்கிறாங்களா? குடியை கெடுக்கும்னு பிளாக்குட்டையை தண்டி எழுதி வைக்கணும், கடன் நம்பரை சிறுசாக எழுதணும். இதை குடியை சரி பண்ணுறதுக்கு உண்டான சமுதாயம்டான்னு நம்ம சொல்லலாம். இல்லையே, முடக்குக்கு 3 கடையை திறந்து வச்சு உண்மையிலே ஒரு பதிவை பாட்டு நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். முதல்வர் ஐயா, இளைஞர்களே குடியை விட்டுருங்க, மதுப்பழக்கத்தை அடிமையா, உங்கள் அண்ணனா கேட்குறேன், அப்பாவா சத்தியபுரமாக நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணனா நீங்கள் இருப்பீங்கன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும். 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எதையாவது ஒன்று சரி பண்ண முடிஞ்சா ஏன் அந்த ஸ்டெப்பை எடுக்கலை? இன்னும் பழைய குருடி கதவை திரடின்னு எல்லா பக்கமும் லஞ்சம் வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. மணல் கடத்துறது போய்கிட்டு இருக்குது. அரசியல்வாதிகள்கிட்ட லஞ்சம் குறைஞ்சிருக்கா? இல்லை அலுவலகங்கள்கிட்ட குறைஞ்சிருக்கா? பெரியாஸ்பத்திரி எப்படி இருக்குது? விஜய பாஸ்கர் சார் இருந்தப்ப நம்ம டிஎம்கே பிரதிநிதிகள்லாம் ரொம்ப அங்கே இப்போ பெரியாஸ்பத்திரியில் போய் பாருங்கள், பூரா லஞ்சம், சுத்தவர்த்தம் இல்லை, நர்ஸுகளில், டாக்டர்களில். இப்போ இவங்க வந்து மாறணுன்னு அருமையாக இருக்குது, மோச்சலோகமாக இருக்குதுங்கிறார். யார்? மா சுப்பிரமணியன் சார். சொன்னால் என்ன சொல்கிறாங்க? வர சொல்லுங்கள், நேருக்கு நேராக வர சொல்லுங்கள், எங்கேயாவது காமிக்க சொல்லுங்கள்ங்கிறாரு. தயவுசெய்து சார், நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் மாறு இடத்துல போய் சுற்றி பார்ப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இப்போ அனுப்புகிற ஆள் ஒழுங்காக வந்து செய்தியை சொல்ல மாட்டேன், நம்ம போய் நேரில் பார்க்கலாம். அப்படி போய் தான் ஒன்றொன்றையும் சரி பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால தான் இந்த சமுதாயம் சூப்பரான சமுதாயமாக இருந்திருக்குது. இன்றைக்கி யாராவது அப்படி செய்கிறீங்களா? நீங்களா ஒரு நாளைக்கு போங்களே. நான் மந்திரியவே சொல்கிறேன் சார், நீங்களே ஒரு நாளைக்கு போங்க, சத்தம் இல்லாமல் மாறு வேஷத்தில் போங்க. ஒரு நாள் முழுசு ஒரு 4 மணி நேரம் இருந்து பாருங்கள். ஆள் தவறாமல் வண்டி தள்ளிட்டு போகிறவன் காசு வாங்குறேன், ஒன்றும் காசு தான். எல்லாத்துக்கும் தெரியும் அதை சரி பண்ணாமல் அப்படியே பண்ண முடியாதுங்கிற ஒரு தாட்டு. இது என்ன கொஞ்சமாக அது அப்படி தான் இருக்குது காலங்காலமாக. ஏன்னா இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து தான் வாங்குகிறாங்களா? இப்படி ஒன்று. ஆக எந்த ஒரு செயலையும் பெரியோர்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே உலகத்துக்கு சொன்னது நம் தமிழ் சமுதாயம் தான். ஆகவே நாங்கள் குறையா சொல்கிறோன்னு நினைக்காதீங்க சார். ஏதாவது நல்லது பிறகு நல்லதை செய்வீங்கன்னு தான் உங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அப்போ நீங்களும் மறுபடியும் அதே மாதிரி போனீங்கன்னா என்ன சார், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா? ஏதாவது ஒரு மாற்றம். அப்போ விலங்குகளுக்கு நம்ம மனிதர்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? மது ஒழிக்கணும், புகையை ஒழிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல ஆரம்பத்தை உற்பத்தியை க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா? மதுக்கடை, மது ஆலைகளை முதல்ல மூடணும்ல. மது புகையிலை ஒழிக்கணும்னா புகையிலை உற்பத்தியை முதல்ல ஒழிக்கணும். எங்கே கை வைக்கணுமோ அங்கே வைக்காமல் மேலோட்டமாக அப்படி மது ஒழியணும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. யார் சார் இருக்காப்பா? வள்ளுவர் காலத்திலேயே குடியாரம் எல்லாமே இருந்தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப படிக்கிற பிள்ளைகள்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கான். இதுக்கு முதல் காரணம் பெற்றோர். நீங்கள் முதல்ல மனம் திருந்துங்க, உங்கள் பிள்ளைகளை கண்காணிங்க. ஒரு பள்ளியிடத்துக்கு போயிட்டு வர்ற பயல்களை யாரோட சேர்றேன், வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, 10 நிமிஷம் அவன்கிட்ட செலவு பண்ணுங்கள். வந்த உடனே இப்போ மேக்ஸ் டியூஷனுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, பாட்டு கிளாஸுக்கு போன்னு விரட்டாதீங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிள்ளைகளோட பேசுங்க. அந்த பிள்ளைகளுக்கே தெரியாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பேக் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் பேக்கை நீங்கள் செக் பண்ணுங்கள். என்ன இருக்குது, என்ன செஞ்சுருக்கான். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறவனா இப்போ பேப்பர் பிச்சு குப்பையாக போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் இப்போலேருந்தே சரி பண்ணணும். இதை இப்போலேருந்தே சரி பண்ணுனா 9th 10th வர்றப்போ பேப்பரை தொட மாட்டேன், கிளிக்காமல் சுத்தமாக வச்சுருப்பேன். அப்போ பேசிக் வந்து அப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் புகை சிகரெட்டோடு வர்றேன், பீடியோடு வர்றான்னு பள்ளிகளில் நம்ம செக் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சோம்னா அந்த தவறு நடக்குமா? ஆக முதல் தவறே நம்ம பெற்றோர்கள் தான் பெரிய பெரிய தவறை செஞ்சுருக்கோம். நம்ம தான் இன்னமும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளை அப்படித்தான் வருவேன். அப்போ சமுதாயம் சரி பண்ணணுமா எங்கே இருக்குது? முதல்ல பெற்றோர் நம்ம கையில் இருக்குது. முதல்ல நம்ம தான் அந்த லஞ்ச லாவண்யத்தை நம்ம தான் ஒழிக்கணும், நம்ம தான் மாற்றணும். அனாமத்தா பணம் வருதா, எங்கேருந்து வந்துச்சுங்கன்னு வீட்டுக்காரம்மா கேட்கணும். இது எப்படி வந்துச்சு சார், இப்படிலாம் வாங்காதீங்க, நல்லதில்லை. உழைச்சி சாப்பிட்ற காசை நிற்க மாட்டேங்குதுங்க, வேணாம், நமக்கு வேணாம். கண்டிஷன் பண்ணி மனைவி சொல்லட்டேன், லஞ்சம் வீட்டுக்கு வருமா?
அதே மாதிரி கணவர் கேட்கணும், என்னம்மா எப்படி வந்துச்சு இது, இந்த மாதிரி கிடைச்சிங்க, வேணாம்மா இந்த பழக்கம் வைக்காத, வேணாம், அது வேணாம், அப்போ அடுத்து நம்ம உழைக்காமல் வர்ற காசு வேணாம். பெண்கள்கிட்ட ஆண்கள் சொல்லணும். இப்படி 60 வருஷம் அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிற தம்பதிகள் இருந்திருந்தால் லஞ்ச லாவணி பெரிய இருக்குமா? ஆக இது எத்தனையோ பதிவுகள் பேசியிருப்பாங்க, சினிமா பாட்டு எல்லாம் வந்துருச்சுங்க. இனி நேருக்கு நேர் யூடியூப்பில் எல்லாம் அப்பப்போ செய்திகளை கேட்குறாங்க, செல்லுங்கையுமா இருக்கிறதுனால இனி என்னை போன்ற ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள், எல்லாமே அக்கறை கொண்ட மனிதர்கள் தான் இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி அரசியல்வாதிகள் எல்லாமே சமுதாயத்துக்காக பாடுபடுறவங்க தான். நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் மாத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது எந்த விதத்துலையும் நம்ம வாழ்க்கை சுவிச்சமாகாது சார். ஆமாம், எவ்வளவு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னு சொல்கிறது பெருசு இல்லை, எப்படி ஆட்சியில் இருந்தீங்க, என்னென்ன மாறுதலை கொண்டு வந்தீங்க, என்னென்ன நல்ல திட்டங்களால் மக்கள் நல்லா இருக்காங்க, இதுதான். ஆனால் அன்னைக்கு இலவசங்களை கொடுத்து போச்சு சார், எல்லாம் போச்சு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னா வள்ளுவேன். பார்த்தீங்களா, அடிப்படையை விட்டுட்டோம்ல. எல்லாம் இலவசங்களை கொடுத்து எல்லாம் இலவசம்னா அது நல்லாவா இருக்குது? நீங்களே நினச்சி பாருங்கள். உழைப்பையும் கடின உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் வீர உணர்ச்சியையும் தாய்ப்பாலில் ஊட்டி வளர்த்தமன் தமிழ் மண் பெரியவர்களே. அதனால் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுனார் யார்? பகுத்தறிவு பகலவன் ஈவேரா. அவரையெல்லாம் பேர் சொல்லிக்கிட்டு கட்சி நடத்துகிறோம், மேடைகளில் முழங்குறோம். இப்படி விஷயங்களை முதல்ல சின்ன விஷயங்களை பேசிக்கில் ஆணிவேரோடு அறுத்து எடுத்தால் தான் ஒவ்வொரு தீய பழக்க வழக்கங்களை களைய முடியும். அதனால் பெற்றோர்களே, பெரியோர்களே, முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா, யாருங்க போகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், நல்ல அவன்கிட்ட ஹேபிட்டுகளை நீங்கள் முதல்ல பெற்றோர்கள் கடைப்பிடிங்க. நீங்கள் 24 மணி நேரம் டிவியில் உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்போ டிவியை பார்க்காதடா, செல்லை நோண்டாதடா. நீங்கள் முதல்ல இன்றைக்கி புத்தகம் படிக்கிறவங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறவங்க? போச்சே, வாசிப்பு குறைஞ்சி போச்சு, கணவன் மனைவி நேசிப்பு குறைஞ்சி போச்சு. பிள்ளைகள்லாம் பள்ளி பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் ஓடி ஆடி விளாண்ட ஒரு மணி நேரம் காலம் போச்சு. எவனையாவது வெளியில் பார்க்க முடியுதா? பிறந்த பிள்ளை 6 மாத பிள்ளைக்கு செல்லை காமிச்சு விட்டுட்டு சோறை ஊட்டிக்கிட்டு இருக்குது அம்மா. இங்கே பாருங்க. 3 வயசு பிள்ளைக்கு கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். அப்போ நம்ம முதல்ல இதில் கவனம் செலுத்த வேண்டிய நபர்கள் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களே, நீங்கள் முதல்ல சிரத்தை எடுங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை நிச்சயம் சுத்தம் பண்ணலாங்க. காசு வாங்காமல் ஓட்டு போடாதீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறவங்களே கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன, இதுக்கு யார் பாடம் கற்பிக்கணும்? நம்ம தான் பாடம் கற்பிக்கணும். ஒருத்தர் சும்மா ஏதாவது அனாமத்தா கொடுக்குறாருன்னா ஏதோ அவருக்கு லாபம் இருக்குது, ஒரு நம்மளால் ஒரு காரியம் இருக்குது. அப்போ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வியாபாரமாக உலகம் முழுவதும் அரசியல் மாறி போச்சு பெரியோர்களே. இதை சுத்தமாக கலைக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனசு வச்சால் எதையும் மாற்றலாம். அரசியல்வாதி இனி அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நம்மளை பார்த்து திருத்தினா அவங்கள திருத்தலாம். ஆனால் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்ய விட மாட்டேங்கிறாங்க. 100 பேர் இருக்காங்க காவல்துறையில். அற்புதமான காவல்துறை, தமிழக காவல்துறை, நல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சட்டம் ஒழுங்கை காத்து வரக்கூடிய கண்ணியம் மிக்க காவல்துறையினர் 100 பேர் இருந்தாங்கன்னா 90 பேர் கைவிட்டு பெறாங்கயா. 10 பேர் நல்லவங்க இருக்காங்க. இந்த 10 பேரோட வாழ்க்கை தான் இந்த அடிப்படை 90 பேரையும் திருத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம பெற்றோர்கள், சமூகம் அவங்களோட கைகோர்த்தா நிச்சயம் மாற்றலாம். அதனால் அந்த பணியை இப்போலேருந்து தேர்ந்தெடுப்போம். நம்ம ஒன்றுன்னா புறையோடிய புண்ணாகி போச்சு. லஞ்ச லாவணியாக புறையோடிய புண்ணாயிருச்சுன்னா என்னங்க, மருத்துவத்துக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. உடலோட அங்கங்களை தனித்தனியாக பிடுங்கி வெளியில் வச்சு மருத்துவம் பண்ணி உள்ளே தைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த புரியோடைய புண்ணை ஏன் சரி பண்ண முடியாது? நிறையா சரி பண்ணலாம். ஆகவே தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது,
தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. வரிகளை பார்த்தீங்களா? இனி இளைஞர்களை நம்பித்தான் இந்த தேசம் இருக்குதுன்னு 45-50 வருஷத்துக்கு முன்னாலே கவிஞர்கள் சொன்னாங்க, புலவர்கள் சொன்னாங்க. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியங்கள் சொன்னுச்சு. இன்னைக்கு எல்லாமே தவிடுபடியாகி போய் கண்டதே கோலம் வந்ததே வாழ்க்கைன்னு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அருகில பார்த்தீங்களா? புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, வைகை நதிகள் ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. என்ன வரிகள் பாருங்க! ஒன்னொன்னுக்கும் சினிமாவில் எதை எப்படி செய்யலாம், இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்கணும், புட்டு புட்டு வைக்கிற மாதிரி கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கவிஞர் வாலி, வைரமுத்தையா, இப்போ இருக்கிற புது கவிஞர்கள்லாம் மிக புரட்சிகரமான வரிகளை பாடல்களில் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வீட்டில் இருக்கிற 100 நாடகங்களை பார்க்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள் கொஞ்சம் சமுதாயத்துக்காக இனி ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணுங்க. இந்த சமுதாயத்தை கண்டிப்பாக நம்ம நினச்சோம்னா சுத்தம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேசிக்காக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களோட தொடர்பு கொள்ள இருக்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதம், தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்த இயேசு புத்த முகமதியார் ஆயினும் ஒன்று சாதி உடன் பிறந்தோர் யாவரும் என்னும் உணர்வினிலே வளர்ந்து வரும் நாடிது. கவிகளை பார்த்தீங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கூட இந்த வரியை கேட்டு பாருங்க, புல்லரிக்கும் அப்படியே. ஆக இந்த மட்டில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல சுவாரஸ்யமான செய்திகளை ஆக்கப்பூர்வமாக இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், சீர் செய்யணுங்கிற நோக்கத்தோடவே இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து இதை நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் இந்த சமுதாயம் மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சமூக மாற்றத்திற்காக பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் பாஸ்டின். வணக்கம்.